Treatment of water for domestic supply or municipal water treatment. அதாவது அன்றாட வாழ்க்கையில் வீட்டு தேவைக்காக பயன்படுத்துகிற தண்ணீர் யார் கொடுக்குறாங்க? முனிசிபாலிட்டி தான் கொடுக்குறாங்க, நகராட்சி. முதல்ல இந்த முனிசிபாலிட்டிக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குது? சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது? ரிவர்ஸ், லேக்ஸ் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் கிடைக்குது. ஏரி, ஆறு இந்த மாதிரி இடம். இந்த முனிசிபாலிட்டி இந்த ஏரியிலிருந்தோ ஆறுலேருந்தோ தண்ணியை கொண்டு வரும்போது அந்த தண்ணியில் கொலாய்டல் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், டொமஸ்டிக் சீவேஜ் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் இருக்கும், டிசீசஸ் காசிங் பாக்டீரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஒரு சுத்தமான தண்ணியில் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அது என்ன கொலாய்டல் இம்ப்யூரிட்டிஸ் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஏரி தண்ணி, ஆற்று தண்ணியிலலாம் வந்து கொஞ்சம் பசன்னு உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் டொமஸ்டிக் சீவேஜ், இப்போ நம்ம வீட்டு வேஸ்ட் வாட்டரில் எங்கே போகுது? ஏரி, ஆறுக்கு தானே போகுது. ஸோ அது எல்லாமே இருக்கும். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட், கம்பெனியில் வர அந்த வேஸ்ட் வாட்டர், கழிவுநீர், அதுவும் எங்கே போகும்? ஏரி, ஆறுக்கு தான் போகும். அப்புறம் பெரிய பெரிய டிசீசஸை உருவாக்குற பாக்டீரியாக்களும் அந்த தண்ணியில் இருக்கும். இது எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும். அப்போ நம்ம ஒரு வீட்டு தேவைக்காக, ஒரு குடிநீருக்காக பயன்படுத்துகிற தண்ணியில் இது எதுவுமே இருக்கக்கூடாது. தீஸ் வாட்டர் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒரு வீட்டு தேவைக்காக ஒரு நீரை பயன்படுத்தணும்னா இந்த முனிசிபாலிட்டி, இந்த நகராட்சி என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக. அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ். இப்போது அடுத்தடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். முனிசிபாலிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தண்ணியை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், சோர்ஸ் ஆஃப் வாட்டர். முதல்ல தண்ணியை கொண்டு வருவாங்க, ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, ஹேரேஷன் பண்ணுவாங்க, செடிமெண்டேஷன், குவாகுலேஷன், ஃபில்ட்ரேஷன், ஸ்டெர்லைசேஷன், டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ ப்ராசஸ் இந்த மாதிரி போகும். இது ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பற்றி பார்த்துட்டோம். தண்ணி எங்கேருந்து கொண்டு வராங்க? ஏரி, ஆறுலேருந்து கொண்டு வராங்க, ரிவர், லேக்ஸ். சரி, கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. அதான் முதன்மையான ட்ரீட்மெண்ட், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், முதன்மைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த தண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க. ஸ்க்ரீனிங்னா என்னதுன்னா, இப்போ தண்ணியை கொண்டு வரும்போது இந்த மேலே மிதக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். மேலே மிதக்கும், எதெல்லாம் மேலே மிதக்கும்? டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், இல்லை கட்டை, இந்த மாதிரி இலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த தண்ணியில் மேலே படிஞ்சிருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்க்ரீனில் வச்சுருவாங்க. அந்த ஸ்க்ரீனில் குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும், ஜலாடை மாதிரி. அதில் அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, இலை, பல்ப், உட்டு பல்ப், இது எல்லாமே மேலே தங்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வடிகட்டி தண்ணி எடுத்தாச்சு. இதுதான் மொதல் ப்ராசஸ், ஸ்க்ரீனிங், வடிகட்டுறது. நான் சொன்னதான் இந்த 2 பாயிண்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹேரேஷன். அதாவது தண்ணியில் காற்றை மிக்ஸ் பண்ணுறது. காற்றுனானது ஆக்சிஜன், அதுதான் நம்ம ஹேரேஷன் சொல்லுவோம். எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா, இந்த தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு கேஸ் இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ்னு இருக்கும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் இந்த ஹேரேஷன் ப்ராசஸ் மூலிமா. இப்படி ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு தண்ணி வந்து ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸும் நம்ம இதில் ரிமூவ் பண்ணுவோம். அது என்ன வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ்னால், சில இம்ப்யூரிட்டிஸ் வந்து தானாகவே ஆவியாக போயிடும் தண்ணியில் இருந்துச்சுன்னா. அப்படி போகும்போது அந்த தண்ணியில் வந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்திடும். அது வந்து ஸ்மெல்லு வேறு மாதிரி கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஹேரேஷன் ப்ராசஸ் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட், வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் இருக்கிற அந்த ஃபெரஸ், மேக்னஸ், சால்ட், இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுவும் வந்து இன்சாலபிளாக ரிமூவ் பண்ணணும். சாலபிளாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஹேரேஷன் ப்ராசஸ் மூலிமா இந்த ஃபெரிக், மேக்னெட்டிக், சால்ட், உப்பு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படி ரிமூவ் பண்ணுறதால இந்த ஹேரேஷன் ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு தண்ணியில் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். ஓகேங்களா? நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில்
ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும். ஸோ ஏரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செடிமெண்டேஷன். இப்போது தண்ணியில் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே ரொம்ப மிக்ஸ் ஆகிட்ருக்கும் தண்ணியில், கலங்கல் தன்மை இருக்கும். ஸோ அந்த கலங்கல் தன்மையை ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2லேருந்து 6 மணி நேரம் ஒரு பெரிய டேங்க்கில் இந்த தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க. அப்படி ஊற்றி வைக்கும்போது அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அப்படியே செட்டில் டவுன் ஆகிடும், கீழே போய் தங்கிடும். ஓகேங்களா? அப்படி எதனால் தங்குது? கிராவிட்டினால். ஓகேங்களா? ஸோ அப்படி தங்குனதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மேலோட்டமாக அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதில் பார்த்துட்டோன்னா ஒரு 75% மட்டும்தான் நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ செடிமெண்டேஷன் ரிமூவ்ஸ் ஒன்லி 75% ஆஃப் சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு நம்ம ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரை கொண்டு வந்தாச்சு. இதுதான் தேர்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது coagulation. செடிமெண்டேஷன் ப்ராசஸில் நம்மளால் ஒரு 75% இம்ப்யூரிட்டிஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். சிலதெல்லாம் வந்து செட்டில் ஆகாது, கீழே போய் தங்காது, தண்ணியிலே சுற்றிட்டுருக்கும், தண்ணியிலே மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். எக்ஸாம்பிள் கிளே, களிமண், மண், சிலிக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தண்ணியில் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். அதை செட்டில் டவுன் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா coagulation பண்ணணும். அதாவது தண்ணியில் ஆலம்னு ஒன்று தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஆலம்னா என்னது? அலுமினியம் சல்ஃபேட், படிகாரம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த டிஸ்ட்ரி பொம்மைக்கெலாம் கட்டுவாங்க படிகார கல் மாதிரி. ஸோ அந்த ஆலம் அதை எடுத்து போட்டுருவாங்க தண்ணியில். இது என்ன பண்ணோம்னா அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகி ஒரு பசன்னு உள்ள அலுமினியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். ஜெலாட்டினஸ் பிரிசிபிடேட் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஒரு ஆலமை எடுத்து இந்த தண்ணியில் போட்டால் என்னவாக மாறுது? அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறிடுது. ஜெலாட்டினா பிரிசிபிடேட், பசையாக இருக்கும். இது என்ன பண்ணோம்னா அந்த தண்ணியில் இருக்கிற இந்த கிளே, சிலிக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே தங்க வச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணியில் இன்னும் பியூரஸ்ட் ஃபார்மை கொண்டு வந்துடலாம். அதுதான் coagulation ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முக்கியமானது. ஏன்னா தண்ணியை சுத்தம் பண்ணும்போது இதில் இந்த நோயை உற்பத்தி பண்ணுற பாக்டீரியாக்கள்லாம் ஓரளவுக்கு இதில் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். இது எப்படி பண்ணுவோம்னா சாண்டு ஃபில்டர் மூலிமா பண்ணுவோம். இந்த சாண்டு ஃபில்டரில் ஃபஸ்ட்டு ரொம்ப மெல்லிசான தூளான மணலை ஃபஸ்ட்டு கொட்டுவோம். அதான் ஃபைன் சாண்ட், அதான் டாப் லேயரில் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லாக உள்ள மணலை கொட்டுவோம், கோஸ் சாண்ட். அதுக்கப்புறமா ஜல்லிக்கல், கொஞ்சம் நல்லா தூளாக இருக்கிற ஜல்லி, அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய கல், கோஸ் கிராவல். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக அதை நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். செட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த தண்ணியை ஊற்றும் போது இந்த பாக்டீரியாக்கள்லாம் மேலே தங்கிடும். அப்புறம் இந்த குட்டி குட்டி டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த லேயர்லேயே ஃபஸ்ட்டு லேயர்லேயே இருந்துடும். அப்படி கீழே வரும்போது நம்மளுக்கு ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். இதுதான் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு லேயராக வரும்போது அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், நம்மளுக்கு கீழே வரும்போது பியூரஸ்ட் ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ இதில் இந்த ப்ராசஸில் முக்கியமாக இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே அங்கேயே தங்கிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து தண்ணி வந்து உள்ளே விட போகிறோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போது இந்த சாண்டு ஃபில்டரில் டாப் லேயரில் இருக்கிறது வந்து ஃபைன் சாண்ட், நல்லா தூளான மணல். அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் மாதிரி உள்ள மணல். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், குட்டி குட்டி ஜல்லிக்கல், ஃபைன் கிராவல், கொஞ்சம் பெரிய ஜல்லிக்கல், கோஸ் ஜாவல். ஸோ தண்ணி இது வழியாக உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வாட்டர் வெளியில் வரும், ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகிட்ருக்கும். ஸோ இதான் வந்து சாண்டு ஃபில்டர்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் ஸ்டெர்லைசேஷன் ஆர் டிஸ்இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப மோசமான பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே, அழிக்கிறது எல்லாமே இந்த ப்ராசஸில் தான் ஸ்டெர்லைசேஷன்னு சொல்லுவோம். அதுக்கு பயன்படுத்துகிற கெமிக்கல்ஸ்லாம் அதை நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம இதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓசோனை பயன்படுத்த போகிறோம். நமக்கு தெரியும் ஓசோன் நோய் கிருமியை வந்து அழிக்கக்கூடியது. ஓகேங்களா? ரொம்ப பவர்ஃபுல். இது என்ன பண்ணோம்னா நம்ம தண்ணியில் போட்டோம்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஆகுனா ரெண்டாக பிரிஞ்சிடும். அதாவது ஒன்று ஆக்சிஜனாக பிரிஞ்சிடும், இன்னொன்று நெசன்ட் ஆக்சிஜனாக பிரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நெசன்ட் ஆக்சிஜனாக தெரியும் உங்களுக்கு, சிங்கிள் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஏன்னா ஓசோன் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஈஸியாக பிரிஞ்சிடும்.
பிரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நெசன்ட் ஆக்சிஜன் இருக்குங்க இல்லையா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணணும், பாக்டீரியாவை அழிச்சிடும். அப்போது தண்ணியில் நம்ம இந்த ஓசோனை மிக்ஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக அன்ஸ்டேபிளாக இருக்குது, சீக்கிரமாக பிரிஞ்சிடுது. ஏன்னா ஹைலி அன்ஸ்டேபிள் ஆக்சிஜன் நெசன்ட் ஆக்சிஜனாக பிரிஞ்சுது. இந்த நெசன்ட் ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அதில் தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாலாம் அழிச்சிருது. ஓகேங்களா. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஓசோன் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஏஜென்ட். இது முதல்ல வந்து ப்ளீச் பண்ணும் தண்ணியை. ஓகேங்களா. தண்ணின்னு இல்லை, எல்லாத்தையுமே ஸ்டெர்லைஸ் பண்ணும். அப்புறமா டீஆர்டரைசிங் ஏஜென்ட், ஸ்மெல்லை கூட மாற்றி விடும் ஓசோன். ஓகேங்களா. நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து இந்த ஓசோன் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹார்ம்லெஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம ஓசோனை பயன்படுத்தினோம்னா அது விலை அதிகம், லார்ஜ் ஸ்கேலில் பயன்படுத்தும் போது. அதேமாதிரி ஓசோன் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ ரொம்ப நேரத்துக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா அது ரியாக்ஷன் ஆகிடும். ஓகேங்களா. பிரிஞ்சிடும், ஆக்சிஜன் ப்ளஸ் நெசன்ட் ஆக்சிஜனாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட், பை யூஸிங் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ். இந்த யூவி ரேஸில் முதல்ல எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்னா, எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த மெர்க்குரி வேப்பர் லேம்பில் நம்ம செலுத்தினோம்னா இந்த யூவி ரேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம ஸ்விம்மிங் பூலெல்லாம் வந்து இந்த தண்ணியை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. இதோட அட்வான்டேஜ் பார்த்துட்டோம்னா எந்த ஒரு கெமிக்கலும் இதில் இல்லை, எந்த ஒரு கலரும் ஆர்டரும் ஸ்மெல்லும் சேஞ்ச் பண்ணாது, ஒரு க்ளீனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. ஆனால் விலை அதிகம், இட் இஸ் காஸ்ட்லி. டர்பீட் வாட்டர் cannot be treated. ரொம்ப கலங்கலாக இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம இதில் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா. ட்ரீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பை குளோரினேஷன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கூட, பெஸ்ட்டு ப்ராசஸும் கூட. தண்ணியில் குளோரினை கலந்து விட்டுருவாங்க. அப்படி கலக்கும் போது நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். ஓகேங்களா. அதுதான் நம்ம குளோரினேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குளோரின் கேஸை ஆட் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். குளோரின் கேஸ் கேன் பி பபிள்ட் இன் வாட்டர் ஆஸ் எ வெரி குட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டெர்லைஸ் பண்ணி விட்டுறோம் அந்த தண்ணியில் இந்த குளோரின் கேஸை பாஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹார்ம்லெஸ் தான், எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது, ரொம்ப எஃபெக்டிவ், எக்கனாமிக்கலும் கூட, ஈஸியாக சீப்பாக நம்ம இதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று, இதில் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அதிகமாக குளோரினை ஆட் பண்ணிட்டோம்னா ஸ்மெல் வந்துடும் தண்ணியில். ஓகேங்களா. ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஸ்மெல் வரும், பார்த்துருக்கீங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பை ஆடிங் குளோராமைன். தண்ணியில் குளோராமைனை ஆட் பண்ணி விட்டுருவோம். அப்படி ஆட் பண்ணும்போது ஈஸியாக ஸ்டெர்லைஸ் ஆகிடும், ஈஸியாக இந்த பாக்டீரியாக்கள்லாம் அழிச்சு விட்டுரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த குளோரினும் அமோனியாவும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். குளோரின் 2 பங்கு, அமோனியா 1 பங்கு. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு குளோராமைன்னு ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும், ClNH2 ப்ளஸ் HCl. இந்த குளோராமைன் எடுத்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அமோனியா ப்ளஸ் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl இது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெட்டர் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும் குளோரினை விட. ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த பாக்டீரியாக்கள்லாம் அழித்து கொடுத்துரும், கிருமிகள்லாம். ஸோ அட்வான்டேஜஸ், இட் ரெடியூசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கேன்சர் காசிங் டிஸ்இன்ஃபெக்ஷன் பை ப்ராடக்ட். ஸோ இதை நம்ம குளோராமைன் ஆட் பண்ணும்போது இந்த கேன்சர்லாம் உருவாக்குறது எல்லாமே குறைஞ்சிரும். அந்த கேன்சரை உருவாக்குற அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் இருக்க ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே இது குறைச்சி விட்டுரும். அப்புறம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அதாவது ரொம்ப நேரத்துக்கு அந்த பாக்டீரியாக்களை அழிச்சிட்டே இருக்கும், தண்ணியும் பாதுகாப்பாக இருக்கும். ஓகேங்களா. சுத்தமாக இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னால் தண்ணியை வந்து அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். எதனால்னா இந்த டைக்ளோரமைன் அண்டு ட்ரைக்ளோரமைன், இன்கேஸ் சில டைம் என்ன ஆகும்னா ரியாக்ஷன் அப்போது குளோரமைன்னு ஃபார்ம் ஆகாமல் டைக்ளோரமைன் ட்ரைக்ளோரமைன் ஃபார்ம் ஆகும்போது தண்ணியினுடைய டேஸ்ட்டு ஆர்டர்லாம் மாற்றி விட்டுரும். இது நம்மளுக்கு சுவாசிக்கிற பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், அப்படி இல்லையா, பை ஆடிங் ப்ளீச்சிங் பவுடர். ஸோ நம்ம ப்ளீச்சிங் பவுடரும் வந்து ஒரு பவர்ஃபுல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ அதையும் பண்ணலாம். ப்ளீச்சிங் பவுடர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், அது ஹைப்போக்ளோரஸ் ஆசிடை உருவாக்கும், HOCl. அந்த HOCl வந்து கிருமிகளை
சீக்கிரமாக அழிச்சிரும். கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இதுதான் ப்ளீச்சிங் பவுட்ரு. ஓகேங்களா? இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து தண்ணியில் போடும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு குளோரின் கேஸும் ஃபார்ம் ஆகும். திரும்ப இந்த குளோரின் கேஸு தண்ணி கூட சேர்ந்து HCl ப்ளஸ் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் இதுதான் முக்கியமானது HOCl. இந்த HOCl ஃபார்ம் ஆகணும். இது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ளீச்சிங் பவுடர், எஃபெக்டிவ் டிஸ்இன்ஃபெக்டன்ட், ரொம்ப நேரத்துக்கு உழைக்கும். ஓகேங்களா? இருக்கும். இட் ஹேஸ் லாங் ஷெல்ஃப் லைஃப். அதே மாதிரி சில டைம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன்ஸ் ஏற்படும். அப்புறம் சுவாசிப்பு பிரச்சனை வரும். தண்ணி அக்வாட்டிக் லைஃப் ஓகேங்களா, மீனுக்கெலாம் பிரச்சனை வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டீகாம்போசஸ் ஓவர் டைம். இது வந்து ரொம்ப டீகாம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் சிதைவடைகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ், ஆனால் பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன். இப்போது தண்ணியில் நம்ம வந்து குளோரினை வந்து ஆட் பண்ணுவோம். எப்படிலாம் ஆட் பண்ணுவோம்? ஒன்று குளோரின் கேஸை ஆட் பண்ணுவோம், அப்படி இல்லையா குளோராமைன் ஆட் பண்ணுவோம், அப்படி இல்லையா ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணுவோம். இப்படி அந்த தண்ணியில் அதை ஆட் பண்ணும் போது அந்த தண்ணியில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். எப்படிலாம் ரிமூவ் ஆகுது? என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் ஆகுது? பாக்டீரியா, மோசமான பாக்டீரியா ரிமூவ் ஆகிடும். ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆகும். அதாவது தண்ணியில் இருக்கிற அந்த ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் Fe2+, ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகும். அமோனியாலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த குளோரினால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இதில் முக்கியமான இந்த பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தண்ணியில் குளோரினை ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு வேரியஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதுதான் நம்ம இந்த கிராஃபில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து குளோரின் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸில் நம்மளுக்கு அந்த ரெசிடுவல் குளோரின் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு இந்த கிராஃப் காட்ட போகுது. ஸோ ஃபஸ்ட் OA, அப்புறம் AB, BC, CD. ஸோ ஃபஸ்ட்டு OAல ஆக்சிடேஷன் ஆஃப் ரெடியூசிங் காம்பவுண்ட் பை குளோரின், ஏபியில் ஃபார்மேஷன் ஆஃப் குளோராமைன் அண்டு குளோரோ காம்பவுண்ட்ஸ், பிசியில் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குளோராமைன் அண்டு குளோரோ காம்பவுண்ட்ஸ், சிடியில் ஃப்ரீ ரெசிடுவல் குளோரைன். ஸோ இது ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓஏல என்ன சொல்கிறாங்க, ஏபியில் என்ன சொல்கிறாங்க, பிசியில் என்ன சொல்கிறாங்க, சிடியில் என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கர்வ் OA கிராஃபில் ஓலிருந்து ஏ வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளவு குளோரின் கேஸ் தேவை, இந்த தண்ணியில் இருக்கிற ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, அதை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு, அதை ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்கு எவ்வளவு குளோரின் கேஸ் தேவை, அதுதான் இந்த கர்வ் OA நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ ஓலிருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எந்த ஒரு குளோரின் கேஸுமே வந்து டிஸ்இன்ஃபெக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ OA பாயிண்டில் எவ்வளவு குளோரின் கேஸ் யூட்டிலைஸ் ஆகிருக்கு, தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தண்ணியில் இருக்கிற அந்த ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு, அதான் கர்வ் OA. நெக்ஸ்ட் கர்வ் AB. இந்த கர்வ் AB என்ன சொல்லுதுன்னா குளோராமைன் இருக்கு இல்லையா, அப்புறம் குளோரோ காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ் தான் ஏபியில். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு குளோரினை அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே உருவாகும். ஸோ அதை பற்றின சொல்கிறது தான் வந்து கர்வ் AB. ஸோ ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் அப்ளைடு குளோரின் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் கம்பைன்டு ரெசிடுவல் குளோரின் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ரெசிடுவல் குளோரின் நம்மளுக்கு கூட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, நெக்ஸ்ட் கர்வ் BC. இப்போது கர்வ் ஏபியில் குளோராமைன் ஃபார்ம் ஆச்சு, குளோரோ காம்பவுண்ட்ஸில் ஃபார்ம் ஆச்சு. அப்போது அது என்ன ஆகணும், அது ஃபார்ம் ஆகிட்டே போனாலும் பிரச்சனை. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அழிக்கணும். ஸோ அது இந்த BC கர்வில் நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குளோராமைன் அண்டு குளோரோ காம்பவுண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஹை லெவலில் குளோரின் போனாலும் நம்மளுக்கு ஆபத்து. ஸோ அது எல்லாமே அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே திரும்ப என்ன ஆகணும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம கர்வ் BCயில் நம்ம சொல்கிறோம். இது என்ன பண்ணணும்னா கம்பைன்டு ரெசிடுவல் குளோரைன் கண்டென்ட் இஸ் கோயிங் ஆன் டிக்ரீசிங் அப் டு த பாயிண்ட் C. ஸோ அந்த ரெசிடுவல் குளோரைன் எல்லாமே போக 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 குறைஞ்சிட்டே வரும், Bலேருந்து C வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் C. இந்த பாயிண்ட் C தான் நம்ம பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பாயிண்டில் தான்
ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ், அந்த தண்ணியில் இருக்கிற ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ், ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ், பாக்டீரியா, அமோனியா, இது எல்லாமே ஆக்சிடைஸ் ஆகிட்டு நம்மளுக்கு no combined residual chlorine content is available. ஸோ குளோரின் வந்து வேறு எந்த காம்பவுண்டு கூட சேர்ந்து இருக்காது. அப்போ குளோரின் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். அதாவது ஃப்ரீ ரெசிடுவல் குளோரின் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் உருவாகிறதுக்கு. ஸோ எப்போ நம்மளுக்கு ரெசிடுவல் குளோரின் தனியாக கிடைக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட், கிருமி நாசினி, ஓகேங்களா, ஒரு நல்ல கிருமி நாசினி நம்மளுக்கு வந்து எப்போ வந்து பியூரஸ்ட் குளோரின் கிடைக்குதோ அப்போ தான் இந்த கிருமி நாசினி அதோட வேலை ஆரம்பிக்கும், பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கும். இது நம்ம கர்வ் சிடியில் பார்ப்போம். கர்வ் சிடி ஷோஸ் த ஃப்ரீ ரெசிடுவல் குளோரின் கேஸ் இஸ் கோயிங் ஆன் இன்க்ரீஸிங் ஆஸ் த அப்ளைடு குளோரின் கேஸ் இன்க்ரீசஸ். ஸோ கர்வ் சிடிலலாம் நம்மளுக்கு ஒரு ரெசிடுவல் குளோரின் கேஸு நம்மளுக்கு காட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிடுவல் குளோரின் கேஸ் தான் முக்கியமானது, கிருமி நாசினி, ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபெக்ட் நம்மளுக்கு இதில் தான் கொடுக்கும். ஸோ கர்வ் சிடி தான் முக்கியம். ஸோ பாயிண்ட் சிக்கு அப்புறமா வர்றது தான் பெட்டர் ஸ்டெரிலைசேஷன் எஃபெக்ட், ஓகேங்களா. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன்னா என்னென்னு அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இட் இஸ் த பாயிண்ட் வேர் ஆல் த பாக்டீரியாஸ், ரெடியூசிங் சப்ஸ்டன்சஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அமோனியா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் ஆகும், ஆக்சிடேஷன். ஸோ ரிமூவ் ஆகிட்டு அப்புறமா என்ன ஆகும்னா குளோரின், அப்ளைடு குளோரின் பிகின்ஸ் டு ஆக்ட் ஆஸ் அ பவர்ஃபுல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அப்படி ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு குளோரின், ரெசிடுவல் ஃப்ரீ குளோரின் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும், கிருமி நாசினியாக ஒர்க் ஆகும். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் குளோரினேஷனுடைய அட்வான்டேஜஸ், முதல்ல இது என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக தண்ணியில் இருக்கிற கலர் ரிமூவ் பண்ணி விட்டுரும், ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணிவிடும், ஏதாவது பேட் டேஸ்ட் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாக்டீரியாக்களை அழிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் மேட்டர்ஸ், அப்படி இல்லையா மற்ற ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ், தண்ணியில் இருக்கிற இந்த Fe2+ அயான், மேங்கனீஸ் 2+ அயான், ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ பிரேக் பாயிண்ட் குளோரினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.